ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாத பலன்கள் கும்பராசிக்கு. கும்பராசினர்களே, எத்தனையோ விதமான வம்பு வழக்குகள், வேதனைகள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க. என ராகு, கலகக்காரன் ராகு உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு. ஜென்மத்தில் உட்கார்ந்து என்னென்ன சோதனைகள் கொடுத்தோ அத்தனை சோதனை கொடுத்தாலும் உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், கலகங்கள். ஏன்னா இப்போ 12ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்காரப்ப விரயங்கள், ஏதாவது விரயங்கள் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும்
என்ன அப்படின்னா தொழில் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தால் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்துலாம் ரொம்ப லைஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு நல்ல தொழில், சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு. அதே நேரத்தில் நல்ல பதவி யோகம், நிர்வாகத்திறமை, பதவி. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல நிர்வாகத்திறமை, தலைமை பொறுப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காந்துருக்காரு. அடுத்து கும்பராசி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பொருளாதார சம்மந்தப்பட்ட தொழில், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில பேருக்கு வந்து வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு டிரான்ஸ்போர்ட் தொழில்கள் செய்யக்கூடியது, அது ரொம்ப பிரமாதம் முன்னேற்றம். டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் தொழில்கள். குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் தொழில், ஃபைனான்ஸ் தொழிலாம் ரொம்ப நல்ல வரும். தடைப்பட்ட வருமானம்லாம் நல்ல தடைப்பட்ட வருமானங்கள்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் அதே நேரத்தில் கும்பத்துக்கு 4ஆம் இடத்துல பூமிகளால், அதாவது ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லைஃப். நல்ல வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பார்க்குறீங்க. ஏன்னா 3-10க்குரிய செவ்வாயாபன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பூமிகளால், சொத்துக்களால், வீடு மனை வாகனங்களால் நல்ல யோகம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில், கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட 5ஆம் இடம் என்பதாலே ஒரு அதிர்ஷ்டஸ்தானம். இந்த அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கு. அப்போ அரசாங்க அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு திடீர் பதவி யோகம், நல்ல பொறுப்பு, பேரு புகழோட வாழக்கூடிய நல்ல நிலை ஏற்படும். அதே நேரத்தில் அவங்க எந்த தொழிலில் வந்து முதலீடு போட்டாலும், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போட்டாலும், ஒரு சொந்த தொழிலில் முதலீடு போட்டாலும், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தாலும் ரொம்ப லைஃப் பிரமாதமாக இருக்கும். இந்த டைம் பிள்ளைகளுக்காக ஒரு பிள்ளைகளுக்கு கல்வி, பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக அந்த முதலீடு செய்யலாம். அதுக்கான முதலீடுகள் செய்யலாம். பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கலாம். ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட படிப்பு, MBA, இல்லாட்டி டாக்டர் படிப்பு, அட்வொகேட்டு, வழக்கறிஞர், இந்த மாதிரி ஒரு துறைகளை படிக்க வைக்கலாம். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரும். படிக்க வைக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், வழக்கறிஞர் ஆக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கல்வித்துறை, ஏன்னா புதன் அந்த இடத்துல இருந்தால அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த LLB கல்வியை கற்கக்கூடிய நிலைக்குள்ளே ஏற்படும். சட்டத்துறை சம்மந்தப்பட்ட கல்வி, புரிஞ்சுட்டிங்களா? அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல புதன் வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கும்பத்துக்கு 2-3 வருமானங்கள் வரும். ஒரே வருமானம் இருக்காது. 2-3 வருமானம், பல இடத்துல வருமானம் வரும். சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில நன்மைகள் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து நல்ல கணிக்க ஒரு நல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில நல்ல மாற்றங்களும், சில முன்னேற்றங்களும், நல்ல பதவி யோகங்களும், வியாபார விருத்தி, வருமான விருத்தி, முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து பொது பலன், கும்பராசினியர்களே பொது பலன். அதே நேரம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறணும் அப்படின்றது தான் என்னுடைய கடமை, சொல்லக்கூடிய கடமை. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் சொல்லக்கூடிய பலன், இந்த கோச்சார பலனும் உங்கள் ஜாதகத்தில் என்ன நல்ல திசாபுத்திகளும் 2 ஒத்து போனால் உங்களுக்கு அப்படியே நல்லது நடக்கும், அப்படியே நடக்கும். அதுக்காகத்தான் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டிங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரி, என்னை பார்க்குறதுல என்ன நன்மை கிடைக்கிது? இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போனாலும் என்ன பேசணும், என்னை பற்றி பேசணும். அவர்கிட்ட பார்த்தா அப்படி நடந்துச்சு சொல்லணும். இந்த ஆளை ஏன்டா பார்த்தோம்னு வேதனை வந்துடக்கூடாது, இந்த ஆளை ஏன்டா பார்த்தோம்னு அப்படி ஒரு வேதனை வந்துடக்கூடாது. இன்னும் திரும்ப என்ன சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சித்தர்களும் முனிவர்களும் பிரம்ம ரிஷிகளும் சொன்ன முறைப்படி அந்த பிரம்மனுடைய தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். சரிங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி.